வணக்கம் சார். மது பாட்டில்களில் பார்த்தேன்னா சட்டப்பூர்வமான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு குடிமகனினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய அரசே மதுவை சட்டப்பூர்வமாக விற்பனை செய்வது சரியா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்களிடம் ஒரு வழக்கு வந்தது. ஆனால் அந்த வழக்கு உருவான விதம் என்னென்னா, ஒரு மோட்டார் வாகன விபத்தில் உருவான வழக்கு. இங்கே சென்னையில் அடையார் பக்கம் லேட்டிஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த ஜங்ஷனில் ஒரு விபத்து. அந்த விபத்தில் ஒருத்தர் இறந்து போகிறார். அவர் போகிறவர் லிக்கர் சாப்பிட்டுட்டு, அதாவது மது அருந்திட்டு போயிருக்கிறாரு. விபத்து நடந்துடுது. விபத்தில் அவர் நஷ்டஈடு கேட்குறாரு. அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் நஷ்டஈடு கேட்குறாங்க. அப்போ நஷ்டஈடு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் குடிச்சிட்டு போனனால இவரும் ஆக்சிடெண்ட்டுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவர் 20%, எதிர்த்து மோதன வண்டி 80%ன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது கீழ்மை நீதிமன்றத்தில். அதற்கு மேலே அப்பீல் வந்திருக்கு. அந்த அப்பீல் வரும்பொழுது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த விபத்தினுடைய சங்கதிகளை பார்த்து எவ்வளவு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மதுவினால் ஏற்படுகின்ற பாதகம், இந்த மதுவினால் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பை பற்றி மிக விரிவாக அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதில் ஒன்று, அவருடைய முதலீடு எடுத்த உடனே இந்த நாட்டில் தண்ணி கிடைக்கலையோ, ஆனால் மது எங்கே வேணாலும் கிடைக்கும். குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியே சொல்லிக் கொடுக்குறார்கள். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அவர் இந்த தீர்ப்பை எழுதின காலம் 2014 இந்த நான் சொல்கிற தீர்ப்பை எழுதினார். ஆனால் அந்த 2011 விபத்து, 2014 அவற்றை தீர்ப்பு பகரப்பட்ட சூழ்நிலை வருது. ஆனால் அந்த தீர்ப்பு இடைக்கால உத்தரவோடு நின்றுட்டு இருக்க வரை இன்னைய வரைக்கும் அந்த தீர்ப்பு இன்னும் முடிக்கப்படவில்லை. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே நிறைய சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு வருடமும் எத்தனை வகையான விபத்துகள், அதாவது மது அருந்தியதால் ஏற்படக்கூடிய வழக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லி அவர் 2014 பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 12,000 வழக்குகள் மது அருந்தியதால் ஏற்பட்டதாகவே இருக்கிறது. அது அவர் 2010 2014 வரைக்கும் எத்தனை வழக்குகள் நடந்திருக்கிறது, அதில் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய ஒருபடி தாண்டி போகிறார். இத்தனை வழக்குகள் நடக்கு, இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இது நம்ம நாட்டுக்கு தெரியலையா? அரசியல் சாசன சட்டம் பிரிவு 47 கீழே நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது இந்த நாட்டின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மனித உரிமைன்னு சொன்னால் பிரிவு 21 கீழே மனித உரிமைகளை பாதிக்கப்படக்கூடாது, அது அரசாங்கமே செய்ய வேணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பிரிவு 21 அரசியல் சாசன சட்டமும் சரி, பிரிவு 47 அரசியல் சாசன சட்டம் சரி, இந்த ரெண்டையுமே எந்த அரசாங்கமும் கண்டுக்கிடாமல், இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறத என்னன்னே பார்த்துக்கிடாமல் அரசே மது விற்பனை செய்வது என்ன நியாயம் அப்படின்னு அவர் பல்வேறு கேள்விகளை சமுதாய நோக்கோடு கேட்குறாரு. அதில் அப்படி கேட்கின்ற பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 17 நிபந்தனைகளை சொல்கிறார், 17 கட்டளைகளை விடுகிறார்னு சொல்ல போகிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல பிரிவு 21 கீழே மனித உரிமையை பாதுகாப்பு பண்ணணும்னு இருக்கும் பொழுது நீங்கள் அரசாங்கமே எடுத்து மதுக்கடைகளை நடத்தலாமா? அப்படி நடத்துவது அந்த உரிமையை பறிப்பதாக ஆகாதா? இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்து மோட்டார் வாகன விபத்து அப்படிங்கிறதுனால பிரிவு 181 182, அதாவது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 181 182 கீழே தண்டனை வழங்கலாம், குடிச்சிட்டு போயிருந்தால் தண்டனை வழங்கலாம் அப்படின்னு இருக்குது. அந்த 181 182 கீழே தண்டனை வழங்குவதற்கு ஏதுவாக அரசே உதவி செய்யலாமா? ஏன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு போகிறதுனால தான் அந்த வாகன விபத்து ஏற்படுது. ஆனால் அந்த தப்பு பண்ணுறதுக்கு அரசாங்கமே ஒரு துணையாக இருக்க முடியுமா? அப்படி அரசு துணையாக இருப்பது சரிதானா? இதற்கு என்ன சொல்கிறீங்க? அதற்கப்புறம் அதாவது இந்திய தண்டனை சட்டம், அதாவது இந்தியன் பீனல் கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபென்சஸ் என்னென்ன செக்ஷன்னு சொல்கிறார். 323, 323, 325, இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகளுக்கு கீழெல்லாம் குடிச்சிட்டு ஓட்டினா தண்டனையை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வருது. ஆனால் இவைகள் எல்லாமே பெயிலபிள், அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு போனான்னா உடனே ஜாமீன் ஸ்டேஷனில் கேட்டால் விட்டுடலான்னு. ஏன் நீங்கள் அது ஜாமீன் அல்லாத குற்றமாக மாற்றாமல் இருக்கீங்க? என்ன காரணத்தினால? ஏன்னா ஒரு கொலையை செய்தால் அவனை ஜாமீனில் விடக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது இது ஒரு கொலைக்கு சமானம் தானே. தன்னுடைய உயிருக்கு மட்டும் இல்லை, குடிச்சிட்டு போகிறவன் தன்னுடைய உயிருக்கு மட்டும் ஏற்படுத்தலை, நடந்து வருகிற பாதசாரிகள், எதிர்த்து வருகிற வாகனம், இவங்களுக்கெல்லாம் இந்த குடிகாரனால் ஏற்படுது. அப்போ அதை மட்டும் நீங்கள் எப்படி ஜாமீன் விடுகின்ற குற்றமாக வைத்திருக்கிறீர்கள்? அதை ஜாமீன் விட முடியாத குற்றமாக மாற்ற வேண்டாமா? சரி, வாகன விபத்து நடக்கிறது, அதாவது ஹைவேஸில் நடக்குதுன்னு சொன்னால் விபத்து நடந்த உடனேயே அவனை யார் அது குற்றவாளியோ அவனை அதாவது லிக்கர் டெஸ்ட்டுன்னு பண்ணு, ஸ்மோக்கிங் டெஸ்ட், அதுக்குண்டான லேபரேட்டரிஸ் அங்கங்கே வச்சு அங்கேயே உடனே அவனை கண்டுபிடிச்சி, அதாவது சாதாரண குற்றமாக இருந்ததுன்னா அவனுக்கு உடனே அங்கேயே தண்டனை வழங்குங்க. உடனே அவனை டெஸ்ட் பண்ணி உடனே அவனுக்கு தண்டனை வழங்கினீங்கன்னா இந்த குற்றங்கள் இன்னும் குறையும். இதெல்லாம் ஏன் செய்ய முடியல? மொத்தத்தில் அதாவது அரசுக்கு வருமானம் ஏற்படுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக மனித உரிமையை பறிப்பதாக ஆகாதா? இதுதான் அவருடைய மொத்த கேள்வி. அரசுக்கு வருமானம் இது ஒன்று தான் சோர்ஸா?
இந்த சோர்ஸை வேறு வேறு வழிகளில் உண்டாக்கலாம் இல்லையா? அப்படிலாம் உண்டாக்காம இந்த இந்த கொஸ்டினை வைக்கிறாங்க. அதாவது அரசுக்கு வருமானம் மதுவில் இல்லாம வேற ஏதாவது துறைகள்ல வேறு ஏதாவது துறைகளிலிருந்து எடுக்கலாமே, எத்தனையோ துறைகள் இருக்கு, அதிலிருந்து எடுக்காம ஏன் இந்த ஒரு துறையை நீங்க கை வச்சு புதிய துறைகள்ல இருந்து எடுக்கலாமே? இதற்கெல்லாம் எனக்கு இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் வேண்டும், நான் இதை ஒத்தி வைக்கிறேன் என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள் 2014. ஆனால் இன்னும் அந்த வழக்கு முடியவில்லை, அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளித்தால் என்னை பொறுத்த மட்டும் என்ன, மதுவிலக்கு நிச்சயமாக வந்துவிடும். எனது கேள்வி அத்தனை கேள்வியுமே அவர் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வேண்டும் என்றோ இன்டைரக்டாக மதுவிலக்கை கொண்டு வரதுக்கு உண்டான கேள்விகளை கேட்டிருக்கிறார். இதற்கு மத்திய அரசும் ஒரு கட்சியாக இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. மாநில அரசும் அந்த கடமையில் இருக்கிறது. எப்படியானாலும் சரி, மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் எப்பொழுதுமே சமுதாய நல நோக்கோட தீர்ப்புகள் வழங்குவதில் வல்லவர். இப்பொழுது அவர் கேட்டுக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைத்தால் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மாதிரியே ஒரு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறாரு. ஆமா, அது அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் கேட்கிறார். ஏதோ அதாவது நீதியின் மூலமாக, அதாவது சட்டத்தின் மூலமாக நீதியை நிலைநாட்டுவது என்பது வேறு, சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நலனை பயக்கிற வழியை உண்டாக்குவது என்பது வேறு. அவரது 2வது வழியை திறமையாக கையாண்டிருக்கிறார். முடிவை நாம் எதிர்பார்ப்போம்.